இந்த தீபிகா, ராஜி 2 பேரும் பண்ற சதி திட்டத்துக்கு அவங்களுக்கு நிச்சயமா தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி உங்களோட கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. தீபிகா போலீஸ் இன்ஸ்பெக்டரா இல்ல ரவுடி கும்பலோட தலைவியா அப்படிங்கிறதே தெரியல. அவங்க ஒரு தாய் அப்படிங்கிறதையும் தாண்டி அவங்க ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிறதையே மறந்துட்டாங்க. எப்படியாச்சும் தன்னோட குழந்தை ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட பல சதி திட்டங்கள் பண்றாங்க. அவங்க பண்றது எல்லாமே தவறு தான் அப்படின்னு சொல்லி அவங்க எப்பதான் உணர போறாங்க அப்படிங்கிறதே தெரியல. ஏன்னா சுடரோட கேஸை வச்சு எப்படியாச்சும் மல்லிக்கு தண்டனை வாங்கி கொடுத்துடலாம், மல்லியை ஜெயிலுக்கு அனுப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி திட்டங்கள் போட்டு வச்சுருந்தாங்க. ஆனால் கவின் தான் அது எல்லாத்துக்கும் காரணம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்ரூவர் ஆகிட்டாங்க. அப்படிங்கிறதால இப்போ வெண்பா ஐஸ்வர்யா பிரச்சனையை தான் கையில் எடுத்திருக்கிறாங்க. வெண்பாவை ஜெயிக்க விடக்கூடாது, அவங்களோட பொண்ணு தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மோசமான எண்ணத்தோட தேவையில்லாத வேலைகள் பண்ணுறாங்க. ஒரு சின்ன குழந்தைய ஆல்ரெடி ஒரு டைம் கடத்தி வச்சிருப்பாங்க. அப்போவே பல பிரச்சனைகள் அவங்க சிக்க தான் செஞ்சாங்க. அந்த ஆடியோவுமே கமிஷனர் வரைக்கும் போய் அவங்கள சஸ்பெண்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத அவங்க சுத்தமாக மறந்துட்டாங்க. ஏற்கனவே நம்ம வெண்பாவோட பிரச்சனையில தான் சஸ்பெண்ட் ஆகி இப்போ தான் திரும்ப வந்திருக்கிறோம். திரும்பவும் அவங்கள கடத்தினாங்க அப்படின்னு சொன்னால் நம்மளோட வேலைக்கே பிரச்சனை வரும் அப்படிங்கிறத அவங்க யோசிக்கவே இல்லையா? ரவுடிகள் மூலமாக இப்போ வெண்பாவை கடத்தி வச்சிருக்கிறாங்க. இப்போ மல்லிக்கு ஒரு ஐடியா தோணுது. கையில் வெண்பா கையில் ஒரு ஸ்மார்ட் வாட்ச் போட்டிருந்தாங்க அப்படிங்கிறதால அந்த லொக்கேஷனை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க மொபைலை வச்சு பார்த்துட்ருக்குறாங்க. தீபனுமே உடனே போலீஸுக்கு கால் பண்ணி அந்த விஷயத்த சொல்கிறாங்க. அந்த வாட்சை ட்ராக் பண்ணுறாங்க அப்படிங்கிறதால அந்த வாட்ச் எங்கெல்லாம் மூவ் ஆகுது அப்படிங்கிற விஷயத்த கரெக்டாக அக்யூரேட்டாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. லாஸ்ட்டாக ஒரு இடத்துல போய் நிற்கிது அப்படிங்கிற சமயத்தில் இப்போ போலீஸுமே அங்கே போய் செக் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் அங்கே கடத்தப்படுறதுக்கான எந்த ஒரு தடையுமும் இல்லை, காருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி போலீஸ் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் மல்லி ஷுவராக சொல்கிறாங்க அங்கே தான் வெண்பா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற சமயத்தில் போலீஸ் நிச்சயமாக அவங்கள கண்டுபிடிச்சிருதான் செய்வாங்க. ஏன்னா ஒரு 2 மணி நேரம் தான் இந்த தீபிகா வெண்பாவை கடத்தி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ரவுடிகள்கிட்டையுமே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அப்படிங்கிறதால வெண்பா சேஃபாக மீண்டு வந்துருவாங்க. உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.